ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பேர்டு ட்ராயிங் தான். சரியா, ஒரு பறவையோட ட்ராயிங் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்லாண்டிங் லைனு, தென் வந்து ஒரு ஹாரிசாண்டல் வியூவிலே ஒரு ஓவல் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த ஸ்லாண்டிங் பேஸ் பண்ணி ஒரு ஓவல், அப்புறமா டெய்ல் ட்ரா பண்ணிக்கோங்க. இது மேலே வந்து பீக் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ அந்த லைன் அந்த பீக்கு மேலே லைட்டாக போயிட்டு தான் இங்கே வந்து கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பீக்கு கீழேருந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து எங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள், அந்த ஓவலில் மிடில் ஆஃப் த பார்ட்லாம் ஜாயின் பண்ணேன். இது வந்து ஃபெதர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, விங்ஸும் ஃபெதர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த லைன் பீக்லேருந்து லைட்டாக உள்ளே போகணும், அந்த ஓவல் உள்ளே போயிட்டு தான் இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லைவாக இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த பீக் ஒட்டி ஐ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பேர்ட் ட்ராயிங் வந்து ஆக்சுவலாக ஈஸி தான். சரிங்களா. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஐயை சுற்றி ஒரு 2 லைன் கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா. ஐயோட ஷட்டர் லைன் அதெல்லாம் இப்போது நான் ட்ரா பண்ணுறதுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஜிக்ஜாக் லைன்ஸ் மாதிரி ஷார்ப்பாக பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃபெதராக ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்கில் எல் போட்ட மாதிரி தான் இருக்கும், எல் ஷேப் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அப்படி நம்மளோட வீடியோ வந்து ஸ்லோவாக தான் போகுது. ஸ்லோனால் நீங்கள் வந்து வரைகிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் அப்பப்போ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான ஃபார்மில் தான் வந்து இந்த ட்ராயிங் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக்கும் என்னோடய அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு லைக் ஒன்று பண்ணிங்கன்னா பெட்டர். சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பிரான்ச்சில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ லெக் வரைக்கும் முன்னாடியே நீங்கள் வந்து பிரான்ச் வந்து ட்ரா பண்ணிடணும். சரியா. அப்போ தான் லெக் வந்து பண்ண முடியும் ஈஸியாக. அப்போ தான் கரெக்டாக ஹோல்டு பண்ணி இது பண்ண முடியும். இது ரெண்டும் கர்வ் லைன்ஸ் தான். ஒரு லைன் போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் அடுத்தடுத்த லைன் பேரலாக இருக்கும். ஆனால் லெக்கில் இருக்கிற அந்த இது வந்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா. அதில் எதுவும் பெரிய டிஃப்ரென்ஷியேட்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு டைம் வீடியோ பார்த்துருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ராயிங்க்கு போகணும். இது வந்து இமேஜ் பார்த்து ட்ரா பண்ணுறதுக்கும் வீடியோ பார்த்து ட்ரா பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்து வரைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்து ஒரு செட் ஆகிரும், இப்படி தான் வரையணும் அப்படின்னு. வீடியோ பார்த்து பண்ணும்போது அப்படி இருக்காது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோடய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக ஒரு டைம் வீடியோ பார்த்துருங்க. சரியா. வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து ட்ரா பண்ணுறது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சரியா. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணிக்க பென்சில் பார்த்திங்கன்னா நார்மல் கேம்லின் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த பென்சிலே வந்து நார்மலாக ஷேடிங்க்கு போதுமானது. இதில் வந்து வெரைட்டி ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது, அந்த பென்சில்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணலை. சரிங்களா. மேபி நம்ம ஃப்யூச்சரில் அந்த வெரைட்டி ஆஃப் பென்சில்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போது இங்கே வந்து இந்த ட்ராயிங் வந்து வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து 100% நாங்கள் வரைஞ்சிருக்கிற மாதிரியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சு தான் வரையணும். பாஸ் பண்ணி ட்ரா பண்ணால் மட்டும் தான் 100% இங்கே இருக்கிற மாதிரி ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா. ஸோ பேசிக்காக இருக்கிற எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து பண்ணலாம். கிட்ஸுக்கு பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஓரளவுக்கு மிடில் ஏஜ் குரூப்பு, அடல்ட்லாம் வந்து இந்த வீடியோ வந்து இந்த ட்ராயிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இப்போது நான் போடுற ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே டைரெக்ஷன் தான். ஸ்லாண்டிங்கில் வந்து பென்சில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஜிக்ஸாக்காக வந்து லைன்ஸ் வந்து பண்ணணும். சரிங்களா. இதில் ரொம்ப கிளாரிட்டியான லைன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணலை. ஜஸ்ட்டு ஷேடிங்கும் இல்லை, அது ஷேடிங்கும் கிடையாது, லைன்ஸும் கிடையாது. ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற மாதிரியான ஒரு இது தான். ஆக்சுவலாக அந்த பறவையில் இருக்கிறதான அந்த டெக்ஸ்சர் மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப டீட்டெயில் அப்படின்னு சொல்ல முடியாது, டீட்டெயில் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா. ஸோ இப்போது வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணி நம்ம வந்து இதில் ஷோ பண்ணுறதுக்கு அதுக்கான நீட் வந்து இங்கே இல்லை. என்னென்னா இது வந்து வீடியோ பார்க்குற எல்லாருமே பிகினர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வரைகிற மாதிரி தான் வேணும்.
ஜஸ்ட்டு டைம் பாஸ் மாதிரி பார்த்துட்டு போகிறதுக்கான வீடியோ கிடையாது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே லேர்னிங்குள்ள வீடியோ. இப்போ நீங்கள் ட்ராயிங் வந்து கற்றுக்க போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் வரைஞ்சிருக்கல ஒரு 50% வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அடுத்தது இந்த வீடியோ அதாவது ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ட்ராடினரியாக வரைஞ்சிட்டு அதை வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து ரொம்ப தப்பு. ஸோ உங்களோட லெவலுக்கு ஒரு பிகினரோட லெவலுக்கு எப்படி வரைய முடியுமோ அந்த லெவல் வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் என்னோடய பர்சனலாக பண்ணுறது உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்க முடியாது, ஷார்ட்ஸாக வந்து நான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது முழுக்க முழுக்க நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ட்ராயிங் தான். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக ஒரு மேக்ஸிமம் நம்ம வந்து இதில் வந்து ஒரு 7 மினிட்ஸ் வீடியோ கொடுத்துருக்குறோம். ஆனால் நீங்கள் வந்து இது வந்து வரைகிறதுக்கு மினிமமாக வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் கண்டிப்பாகவே ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு நாள் ட்ராயிங் பண்ணுங்கள், இன்னொரு நாள் அப்படியே ஷேடிங் பண்ணலாம். சரிங்களா? ஒரே பென்சில் தான் யூஸ் பண்ணணும், இதில் ஷார்ப் பண்ணணும்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஓரளவுக்கு பிளெண்டாக இருந்தாலே போதும், ஈஸியாக இருக்கும் ஷேட் பண்ணுறதுக்குமே. உங்களுக்கு ட்ராயிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரமில் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணுன்னா நமக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் வேணால் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஷேடிங்லாம் பார்த்தீங்க, அந்த லைன்ஸ்லாம் பண்ணோம். அதுக்கு மேலே ஜஸ்ட்டு எகெயின் அந்த லைன்ஸை மட்டும்தான் டார்க் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணல. ஷேடிங் பார்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரிங்களா? எல்லாமே லைன்ஸு அண்டு டெக்ஸ்சர்ஸ் தான். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளும் இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்குன்ட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளாரிட்டி பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ.